லாஜிக் பத்திலாம் தலைவர் படங்கயா, இது லாஜிக்லாம் பார்க்கவே கூடாது. தேங்க்ஸ்ண்ணா. இப்போ செகண்ட் ஹாஃப் வந்து தலைவர் மாஸ்டர் பயங்கரமாக போச்சு. கிளைமேக்ஸ் ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் வருது, அதெல்லாம் பயங்கரமாக போச்சு. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா இருக்குங்க. என்டர்டைன்மெண்ட் தானே. ஏன் எந்த படத்தில் தான் நம்ப முடியும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு வைலன்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிலாங்க இந்த ஏஜில் இந்த என்கேஜ்மெண்ட் வைக்கிறதே பெரிய விஷயம். ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது, நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது சார். எப்படி இருக்குது படம்? லாஜிக் இல்லாமல் இருக்குன்றாங்க. இல்லை, நல்லா இருக்குது சார். பார்க்கலாம், ஒரு வாட்டி ரஜினிக்காக பார்க்கலாம் சார். தலைவர் படம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவருக்காக பார்க்கலாம். மற்றவங்களாம் பெருசாக இல்லை, ஸ்கோப்லாம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. கொஞ்சம் லேக்ஸ் இருக்கு. அதனால தலைவர் இருக்காருண்ணா. என்னன்னா லென்த்தெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகுது நல்லா. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். படம் லாஜிக் இல்லாமல் இருக்குது. இல்லை லாஜிக் பற்றிலாம் தலைவர் படங்கயா, இது லாஜிக்லாம் பார்க்கவே கூடாது. தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லைங்க, நிறைய மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது. பரவாயில்ல, பார்க்கலாம். கொடுத்த காசு ஒர்த்து. வைலன்ஸாக இருக்குது அப்படின்ற. வைலன்ஸ் தான், படம் ஃபுல்லாக வைலன்ஸ் தான். பரவாயில்ல, ஆனால் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமாலாம் இல்லை, பரவாயில்ல. ஆடியன்ஸ்லாம் செட் ஆகுமா? ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். என்ன இதுக்கு அந்த மாதிரி சான்று கொடுத்துருக்காங்க தெரியல. ஜெயிலர் மாதிரி தான் இருக்குது, மேக்ஸிமம் ஜெயிலர் மாதிரி தான் இருக்குது. நெகட்டிவ் தேவையில்லாமல் நெகட்டிவ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். நல்லா இருக்குது சார் படம். வந்து பார்த்த பிறகு தான் சார் தெரியுது. அதெல்லாம் இல்லை சார், நல்லா இருக்குது சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா தான் சார் இருக்குது. அது வேணுமினே வந்து நெகட்டிவ் பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா அருமையாக சார், சூப்பரான படம் சார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். எங்களுக்கெல்லாம் ஏன்னா இந்த மாதிரி புதுசாக தமிழ் இண்டஸ்ட்ரி சாய்ஞ்சு போயிடுது சார். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சார். அதெல்லாம் அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது சார். புரியுதுங்களா? இது ஒரு நல்ல படமாக இருக்குது. அது ஏன் இந்த மாதிரிலாம் நெகட்டிவ் பரப்புறாங்கன்னு நமக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. இல்லை ப்ரோ, படம் ஓகே ப்ரோ, பார்க்கலாம். வாழ்த்துக்கள். படம் சூப்பர், நான் நிறைய கூட பார்க்கலாம். நல்லா இருக்கா படம்? சேனல் பேர் என்ன ப்ரோ? நல்லா மஜாவாக இருக்குது படம், தரமாக சூப்பர் வேற லெவலுங்க படம். சூப்பர் ஸ்டார், சூப்பர் வேற லெவல். ஃபைட்டு எல்லாமே சூப்பராக ஒன்றுமே கிடையாது. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரு கூலி நம்ம வேலை பார்க்குற இடத்துல இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காமிச்சிருக்காங்க. படம் ஓகே, சூப்பர் தான். நான் ஒரு கண்டக்டர் சார், எம்டிசி கண்டக்டர் வந்து சிஏ ஆகி ரிட்டையர் ஆகிட்டு இருக்கேன். ரஜினி ஃபேனு வேறு. ஆனால் பொதுவாக வந்து தமிழ் படம் நல்லா வரணும் சார். சும்மா வந்து படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். மாதிரியில் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து நமக்கு இங்கே அந்த வேலை விஷயத்தில் தான் எல்லாமே மெயின் பண்ணி காமிச்சிருக்காங்க. லாஸ்ட்டில் புரியும் போது நமக்கு ஒரு கான்செப்டில் வச்சு படத்தை பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. வாழ்த்துக்கள். நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். இல்லை, படம் நல்லா இருந்துச்சு, உண்மையாக நல்லா இருந்துச்சு. படம் வைலன்ஸாக இருக்குது, ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. இல்லை, அந்த அளவுக்கு ரிவ்யூ கொடுத்த அளவுக்குல, பட் நல்லா இருந்தது. லாஜிக் இல்லாமல் இருக்குது அப்படின்றாங்க. இல்லை, ஓகே தான், கொஞ்சம் லென்த்தியான படம், பட் ஓகே, பார்க்கலாம், நல்லா இருக்கு. எப்படி சார் படம்? சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கலாம். ரஜினி சார் கொஞ்சம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நெகட்டிவாக இருக்குது, நல்லா இருக்குல்ல? இல்லை, பார்க்கலாம். இல்லை ப்ரோ, செகண்ட் ஹாஃப் தான் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி. இனிமேல் சிகரெட்லாம் இல்லை, பீடி தான். சிகரெட்டை தூக்கி போடு, பீடி எடுத்து வாயில் போடு, அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, ஸ்டோரிலாம் போச்சு. இப்போ செகண்ட் ஹாஃப் வந்து தலைவர் மாஸ்டர் பயங்கரமாக போச்சு. கிளைமேக்ஸ் ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் வருது, அதெல்லாம் பயங்கரமாக போச்சு. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லாக் நிறைய இருக்குது. அன்வான்டாக நிறைய சீன் வச்சு ரொம்ப அன்வான்டாக நிறைய சீன்ஸ் இருக்குது, அதனால லாக் அடிக்குது. பட் இன்டர்வல் செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக தலைவர் ஷோவாக தான் இருக்கும். சொல்லுவேன் மியூசிக் தான் பெரிய பாசிட்டிவ் படத்துக்கு. செகண்ட் ஹாஃபில் எஸ்பெஷலி இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் மியூசிக் பயங்கரமாக இருக்குது. அண்ட் கிளைமேக்ஸ்லையும் சில தான் பயங்கரமாக மியூசிக் பயங்கரமாக இருக்குது. ஓவராலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பொறுமையாக போராக போகுது. பட் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. மிச்ச படம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அவர் டேரக்ஷன்லி இதுதான் கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். பட் செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருந்தாருன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பிகாஸ் லியோவில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தாங்க. இதில் ரிவர்ஸாக இருக்குது. ஃபுல் படம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் போய் எழுதியிருந்தா தான் நல்லா இருந்திருக்கும் படம். ஓகே, ஒன்ஸ் பார்க்கலாம், செகண்ட் ஹாஃபாக பார்க்கலாம். புரியல? ஃபேமிலி பார்க்கலாம். பெருசாக ஏரடி கொடுத்துருக்காங்க, பிளட்டிலாம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாம் பார்க்கலாம். சின்ன குழந்தைங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், பட் ஃபேமிலியில் பார்க்கலாம்.